கந்தபுராணம் சென்ற வார கடைசி பாட்டு. படை கண்ட சிங்கமுகன் பயந்தான். 2000 கைகள் கொண்டு தடைகளென வந்த 1000 படைகளை விழுங்கிவிட்டான். உடைகளை கூட கலையாமல் வயிற்றில் தியானம் செய்தனர். ஒற்றர்கள் சிங்கமுகன் வெற்றியை நெருங்கிவிட்டான் என பற்றரச் சூரனிடம் சொன்னார்கள். தம்பியின் வீரத்தை காண தெற்றென விளங்கும் குன்றின் மீது ஏறி நின்று பார்த்தான். முருகன் முன்னணிக்கு வந்தார். வில்லால் நானொலி எழுப்பினார். அருகில் தொலைவில் இருந்த ஜீவராசிகள் எல்லாம் நடுங்கின. செறுதல் செய்து வீழ்த்த சிங்கமுகன் முருகன் முன் வந்தான். முருகனிடம் அவன் பேசினான். பிராமணர் குணம் வேறு, அரசனின் சத்திரிய குணம் வேறு. பகைவர்களை அடக்கி ஒடுக்குவது தரணியாளும் சத்திரியனின் பரம்பரையில் வந்த குணம். ஆதலால் தேவர்களை சிறையிட்டோம். இதில் என்ன தவறு? வேதமோதும் அவர் கூட்டத்தில் நீ ஒருவன் என்றால் மோத வரலாம். ஆனால் நீ சுவாமி ஆயிற்றே. விருப்பும் வெறுப்பும் கடந்தவன் நீ ஏன் வந்தாய்? பொறுப்பில் உள்ள உந்தைக்கும் எங்களுக்கும் பகை இல்லை. இருப்பினும் நீ வந்திருக்கிறாய். காரணம் கூறு என்றான். முருகன் சரியான பதில் ஒன்றை நெத்தியடியாகச் சொன்னார். எளியவரை வலியவர் அடித்தால் வலியவரை தெய்வம் தண்டிக்கும். எளியவரை வலியவர் அடித்தால் வலியவரை தெய்வம் தண்டிக்கும். அழிவிலா நீதியை நிலைநிறுத்தி அறத்தை காக்க வந்துள்ளேன். விடையேற்ற சிங்கமுகன் கேலியாக ஏளனமாகச் சிரித்தான். விடையேறிய விமலர் வந்திருந்தால் எங்களுக்கு கௌரவம். படையெடுத்த பாலகன் நீ விளையாட வந்திருக்கிறாய். உன்னை கொன்றால் உமாதேவியார் வருந்துவார், கலங்குவார், அழுவார். என்னை சங்கடத்தில் தள்ளாதே, நீ போய் விளையாடு என்று சிங்கமுகன் கேலி செய்தான். முருகன் பதில் பேசவில்லை. ஒரு பாணத்தை விடுத்தார். மலை போன்ற சிங்கமுகனின் மார்பு பொருந்தி முதுகு வழி வந்தது. மார்பு முதுகும் வாயில்களாக வருந்திய பூதங்கள் வயிற்றிலிருந்து வெளியே மகிழ்வுடன் வந்தன. மறுபாணத்தை விடுத்தார். உதயகிரியில் இருந்த பாசமறுத்து உருக்குலையாமல் வீரவாகுவையும் பூதர்களையும் அது அழைத்து வந்தது. முருகன் கோடி வானங்களை சிங்கமுகன் மீது செலுத்தினார். சேனைகள் அனைத்தும் அழிந்தன. சிங்கமுகன் தனியனானான். கானகத்தில் விட்ட செய்போல் ஆகிவிட்டோமே என்று கலங்கினான். போனால் போகட்டும் என்று முருகனை பிடிக்க கரம் நீட்டினான். குமரன் கரங்களை சீவினார். ஆனால் வரத்தின் பலனால் அமரரது போல் அவை வளர்ந்தன. சிங்கமுகன் ஆரவாரித்து சிரித்தான். விமலா, என்னை கொல்ல உன்னால் முடியாது ஹோ என்று வீர கர்ஜனை செய்தான். முருகன் பதில் கூறுவார். நன்று, எனது தந்தை உனக்கு அளித்த வரத்தின் குன்று போன்ற பெருமையை தேவர்களுக்கு காட்டினோம். அவ்வளவுதான். இப்போது போர் புரிவோம். ஒரு பானம் உள்ளது. ஒப்பற்ற உன்னையும் சேனைகளையும் ஒரே வீச்சில் வெட்டும். முப்போதும் நீ சிரிக்க முடியாது என்று கூறி பானம் விட்டார். சிங்கமுகனின் ஒரு தலை, 2 கைகள் தவிர மற்ற அங்கங்களை வெட்டி தள்ளியது. அவை மீண்டும் முளைக்க தங்கம் நிகர் முருகன் ஓம் என அவை மறைந்தன. முருகன் குலிசாயுதத்தை ஏவினார். சிங்கமுகனை பூ போல் பறித்தது. உருகி ஓடும் கங்கையில் நீராடி கந்தகை மீண்டது. கருகிய தேவர்கள் களிப்பெய்தினர். பூமாரி கந்தன் மேல் பொழிந்தனர். சிங்கமுகன் அழிந்த செய்தியை சூரன் ஒற்றர் மூலம் அறிந்தான். அங்கம் புழுதிபட புரண்டு அழுதி கலங்கி அரற்றினான். பங்கமில்லாத தங்கமான எனது தம்பியும் போயினானே. இனி எனக்கு வாழ்வதற்கு உன்னுடல் சேரப் போரிட வேண்டும். மணியான நீ போனபின் எனக்கும் வாழ்வு கசந்து விட்டது. அணியும் வேண்டாம், அழகும் வேண்டாம், இதோ வருகிறேன். ஒற்றர்களை விரைந்து அழைத்தான். அனைத்து சேனையையும் அழைத்தான். கற்றை சடையினை பூசித்தான். தான தர்மம் செய்தான். சற்றும் தாமதிக்காது போருக்கு புறப்பட்டான். படைசூழ கந்தன் கஞ்சாடை செய்ய வாயு தேரை குணர்ந்தான். வந்த அமரர்கள் அசுரப்படையை கண்டு மலைத்து போயினர். இந்திரன் சந்தேகம் கொண்டான். வாய் திறந்து கேட்டே விட்டான்.